Hi, hope you're all doing good and happy and healthy. Welcome to the Zingy Mommy channel. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரோபோ கிளீனர் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஐ தாட் ஓகே, நான் வந்து டக்குன்னு ஒரு பொருளை வாங்கின உடனே அதை ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா அது வந்து சரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி கிளியராக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த இந்த ரோபோ கிளீனர் பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். நிஜமாவே வந்து வேர்த் தானா, நம்ம வீட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நான் வாங்கும்போதும் எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்தது. இவ்வளோ காசு கொடுத்து இது வாங்குகிறோம், இது நிஜமாவே வந்து வேர்த்தா, நல்லா வேலை பார்க்குமா அப்படின்ட்டு. பட் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா இது செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து மெய்டு வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்துக்கு வந்து வர முடியாது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வந்து நம்ம ஒரு மெய்டுக்கு வந்து மந்த்லி சேலரியாக கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி தாட்ஸோடலாம் நான் ரோபோ கிளீனர் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க, தாராளமாக வாங்கிடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, பெரிய மைனஸும் இருக்குது. அதை நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பெரிய மைனஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னதான் வந்து இது ரோபோ கிளீனர் அப்படின்னு இருந்தாலும் பை த எண்ட் இது ஒரு மிஷின். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வந்து காஃபி ஸ்பில்லாக இருக்குது, அந்த காஃபி வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம மாப் போடும்போதே அந்த இடத்த வந்து லேசாக அழுத்தி தான் மாப் போடுவோம். ஆனால் இது ஒரு மிஷின் அப்படிங்கிறதுனால இதோட மாப் வந்து என்ன பண்ணுன்னா, அதோட ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த மாப்போட ப்ரெஷர் எக்ஸ்ட்ராவாக விழுகாது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது சரியாக துடைக்கலை, இதுக்கு வந்து ஒரு ஒரு மெய்டே வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அது வந்து அது பண்ணாது. பிகாஸ் அது மிஷின், அது அப்படி தான் வந்து ஃபங்க்ஷனலாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது ஒரு மெய்டை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் 90% வந்து எஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின் வந்து கொட்டிட்டு அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஸ்டெயினை மட்டும் ஒரு வெட் கிளாத்தில் வைப் பண்ணி எடுத்துகிட்டு இதை நார்மலாக ரன் பண்ணிடுவேன். இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், பட் இதுதான் இதோட மைனஸ்ன்னு நான் சொல்ல வரேன். இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பெருக்கினாலும் என்ன மெய்டு வச்சு பெருக்கினாலும் அந்த எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இது போய் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ இதோட மாப்பிங் மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்டெயின் ஒட்டி இருந்தது அப்படின்னா அழுத்தி மாப் போடாதே தவிர்த்து அந்த ஸ்வீப்பிங்கில் வந்து ஹவுஸோட எவ்ரி இன் அண்ட் அவுட் ஆஃப் த கார்னரை வந்து செம்ம க்ளீனாக வந்து ஸ்வீப் பண்ணிடும். ஸோ இது ஒரு சைட் வந்து மைனஸ் அப்படின்னா இது ஒரு சைட் வந்து ப்ளஸ்ஸு. பட் எனக்கு அந்த மைனஸ் வந்து ஒரு பெரிய மைனஸாகவே எனக்கு கன்சிடர் ஆகலை. இது வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் பை த எண்ட் அந்த ரோபோ கிளீனர் இஸ் அ மிஷின். ஸோ ரொம்ப ஸ்டெயின் ஒட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கெல்லாம் ஹியூமன் எஃபர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரெஷர் போடுறோமோ அந்த இடத்துல அந்த ரோபோ கிளீனரும் போட வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அதெல்லாம் போட முடியாது. இது மட்டும்தான் இந்த ரோபோ கிளீனரோட மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வச்சுட்ருக்க ரோபோட் மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்கோவேக்ஸ் டிபாட்டோட Y1 Pro. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து மே மந்த் வந்து 2025 வந்து மூவ் ஆனோம். ஸோ ஜூன் மந்த்தே வந்து நான் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டே என்ன பிளான் அப்படின்னா, நம்ம வந்து மெய்டு வந்து எல்லா இடத்துக்கும் வச்சோன்னா நமக்கு காஸ்ட் வந்து சுத்தமாக வந்து கட்டுப்படியே ஆகாது. ஸோ அதனால் எந்த இடத்துக்கு வந்து நம்ம கட் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது நம்ம மெய்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சில இடம்லாம் இருக்கும், எனக்கு கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கெலாம் நான் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம மெய்டை வச்சுக்கலாம். பட் இன்ஸ்டெட் வீட்டு உள்ளே வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வெளியில் போனாலும் மெய்டு வரலன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நாங்கள் இதை வச்சோம். ஸோ நான் இருக்கிறது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸ் அண்ட் பேசேஜ் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் மெய்டு நமக்கு டைம் செட் ஆகலை, இல்லைனா அவங்களுக்கு காஸ்ட் கொடுக்க விருப்பப்படலை, இது இருந்துச்சுன்னா நான் காலையிலையும் போட்டுப்பேன் நைட்டும் போட்டுப்பேன், எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக வந்து வாங்கலாம்.
சாரி, இந்த மாப்பிங் பேட் வச்சு ட்ரெஸ் ஈரம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் ஏன் வந்து டீபாட் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரீமே வச்சுருந்தேன், அகேரோ வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் யுரேகா ஃபோப்ஸ்லாம் வச்சுருந்தேன். பட் பை த எண்ட் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் இதோட ஷோரூம் வந்துட்டு சென்னையில் ஒன்று இருக்குது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, எனக்கு வந்து லிட்ரலி இதில் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்தப்போ இவங்களோட கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணப்போ அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க வந்து அந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகி, ஓகே நாளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க நமக்கு ரிகவர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணேன். நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இதை பற்றிலாம் நான் பார்க்கவே இல்லை. நேராக அமேசான் போனேன், ரோபோ கிளீனர்னு சர்ச் பண்ணேன். ஸோ வந்துச்சு, அது பேஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டீபாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி சென்னையிலேயே வந்து இருந்தது அண்ட் கைடன்ஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த Y1 Pro வந்து பார்த்திங்கன்னா, இது அமேசானில் அரௌண்ட் 22 23K இருந்தது. பட் இந்த சேல் டேஸ்லாம் இருக்கும்ல, அந்த டேஸ் அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போய் ஐ காட் இட் ஃபார் 19,000 rupees. ஸோ அவ்வளோ வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 PA இருக்கிற ஒரு சக்ஷன் பவர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரோபோ கிளீனர். ஸோ நான் வந்து படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் ஹவுஸ்க்கு மாட்ரேட்டாக டஸ்ட் இருக்குது, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப வந்து ஜாஸ்தி பெட் ஹேர்லாம் இல்லை அப்படின்னும் போது நமக்கு 4000 வந்து போதுமானதுன்னு தான் மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் கிடையாது அண்ட் பெருசாக வந்து டஸ்ட்டு வந்து ரொம்ப ரேப்பிடாக பெருக்க வருன்ற அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து 6500ங்கிறது இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அதனால் நான் இந்த கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டேன். சக்ஷனிங் பவர் ஜாஸ்தி ஏற கொஞ்சம் நாய்ஸும் வந்து இருக்கும். பட் அது நம்ம மைண்ட் பண்ண பெருசாக தேவையில்லைன்னா அதில் ரொம்ப நமக்கு டிஸ்டர்பிங்காலாம் இருக்காது. ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு நாய்ஸாக தான் வந்து இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நான் ஒரு தடவை சார்ஜ் போடுறேன் கம்ப்ளீட்டாக 100%க்கு அப்படின்னா ஒரு 300 minutes வரைக்கும் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோலாம் எனக்கு ரன்னே ஆகாது. ஆவரேஜாக இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் ஒரு 2 BHK போடுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 40 minutes தான் என்னோடய ரன் டைம் இது ஒரு ஃப்ளோரில் வந்து போகிறது. ஸோ அதுக்கு இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து போத் வேக்கமிங்கும் இருக்குது, மாப்பிங்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்க்ளூசிவ். ஆனால் வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரோபோ கிளீனர் கிடையாது. விச் மீன்ஸ் இதில் வந்து டஸ்ட்டையும் நம்ம தான் டிஸ்கார்ட் பண்ணணும், தண்ணியும் நம்ம தான் ரீஃபில் பண்ணிக்கணும், அந்த ப்ரஷஸும் நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஃபார் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எந்த ரோபோ கிளீனருமே ஆட்டோமேட்டிக்குன்னு கிளைம் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. தண்ணி காலி ஆச்சுன்னா நம்ம தான் ஊற்றணும். பட் அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்குது இல்லையா, அது இதில் ஜாஸ்தி. லைக் எவ்ரிடே நான் தண்ணி வந்து இதில் வந்து பிடிச்சிட்டு மாப்பிங்க்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி 3 days ஒன்ஸ் வந்து நான் இந்த டஸ்ட் பேக்கை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்கிட்ட இன்னொரு ரோபோ கிளீனர் சேம் கம்பெனியில் இருக்குது. அது வந்து இட்ஸ் லைக் இந்த ஆட்டோமேட்டிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியானது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 monthக்கு வந்து அந்த டஸ்ட் பேக் வந்து அதிலே இருக்கலாம், அதே வந்து அக்கமடேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் அப்படி இருக்காது. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து இந்த ரோபோ கிளீனரோட ஃபீச்சர்ஸு. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் இந்தியன் ஹோம்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஹால், ஒரு 2 bedroom இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, நான் ஒரு ரோபோ கிளீனரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரோபோ கிளீனர் வந்து இஸ் மோர் தென் எனஃப். இதை தாண்டி வந்து எனக்கு இதை விட இன்னும் ஃபங்க்ஷனலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வச்சுருக்க அந்த இன்னொரு ரோபோ கிளீனர் இருக்குது, அது வந்து டீபாட் மினின்னு சொல்லுவாங்க. நான் அதையுமே ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதோட சக்ஷனிங் பவர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இதில் நம்ம வாட்டர் அண்ட் இந்த டஸ்ட் பேக்கை வந்து நம்ம தான் வந்து ரீஃபில்லிங் அண்ட் டிஸ்கார்ட் பண்ணணும். வேறு அதில் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணும். ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஒரு மேஜர் திங் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ரோபோ கிளீனர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். அது உள்ள நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபில்டர்ஸு, அந்த ப்ரஷ் இதெல்லாம் வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து மெயினாக இதை வாங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 19,000 கொடுத்து ரோபோ கிளீனர் வாங்குறது முக்கியம் இல்லை. பட் சும்மா எக்ஸ்பென்சிவான ஸ்பேர் பார்ட்ஸோ ஆக்சசரி
ஆக்சசரிஸோ அதுக்கு வாங்கி நம்ம அக்கமடேட் பண்ண தேவை கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாடலை நான் வாங்கும்போதே இதுக்கு வந்து நான் ஆக்சசரிஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணேன். ஸோ அப்படி நான் செக் பண்ணும்போது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஒரிஜினலான டீபாட்டோட ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி 3K கிட்ட வருது. ஆனால் எப்போ இந்த ரோபோ கிளீனர் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து அந்தந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சசரிஸ் வந்து தனியாகவே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து வருஷத்துக்கு 2 தடவை மாற்றுறது, இந்த மாதிரி பட்ஜெட்டடாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம 3-4 தடவை கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பட்ஜெட்டட் வெர்ஷனை தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் ஒரு 6 months ஆஃப் யூஸ் கழித்து நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சூப்பர் நீட்டாக தான் வந்து ஓடுது. அதனால் இது ஒன்றும் வந்து இன்டர்னலாக நம்ம எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்ற போகிறதில்ல. வெறும் எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸுங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நான் வந்து அப்படி வாங்கினது தான் வந்து இந்த ஆக்சசரிஸ். இது செட் ஆஃப் 2ஆக வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் டீபாட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சசரிஸுமே உங்களுக்கு பட்ஜெட்டோட ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஓவராலாக இது உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் சாய்ஸாக வந்து இருக்கும் நீங்கள் ஒரு ரோபோ கிளீனர் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டீபாட் வைபன் ப்ரோ நாங்கள் வாங்கும்போது நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் சொன்ன மாதிரி ஜூனில் வந்து நான் அதை வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதோட அந்த மாடல் வந்து டீபாட்டோட வெப்சைட்லேயே கிடையாது. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் அதையுமே இங்கே கொடுக்குறேன். பட் டீபாட்டோட வெப்சைட்டில் இல்லை. இன்ஸ்டன்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த Y1 Pro வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் வாஸ் அரவுண்ட் MRPயே வந்து 22 கிட்ட வந்தது. அதே காஸ்ட்டில் வந்து இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து டீபாட் N30ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Y1 Proவை ரிமூவ் பண்ணிவிட்டு N30ன்னு ஒரு மாடலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. Y1 Proவை விட N30 இன்னும் அட்வான்ஸ்டு, லைக் ஆன்டி டேங்லிங் வந்து 2.0, மேப்பிங் சிஸ்டமே வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸு. அண்ட் முக்கியமாக என்னென்னா, Y1 Proவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா 6500 வந்து சக்ஷன் பவர் இருக்குது அப்படின்னு. வெறும் நீங்கள் N30யில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10,000 சக்ஷன் பவர் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரே காஸ்ட்டு, பட் இன்னும் வந்து பெட்டரான ஒரு ஃபீச்சர்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் வந்து செக் பண்ணிட்டேன், N30க்கும் இதே மாதிரி ரீசனபிளாக உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செட்டாக வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு இங்கே டேக் பண்ணி விடுறேன். ஸோ இதுதான் வந்து இன்கேஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து Y1 Pro வச்சு உங்களுக்கு எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே தான், பட் மாடல் மட்டும் வேறு வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ் N30. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வாங்கணும்னு ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டீபாட்டோட N30யை கன்சிடர் பண்ணிக்கோங்க Y1 Proவை விட. ஏன்னா பழைய மாடலை விட புது மாடல் இஸ் மச் பெட்டர். இப்போ வந்து நான் எப்படி இந்த ரோபோ கிளீனரை வந்து டீப் க்ளீன் பண்ணுறேன்னு காமிச்சிருக்கேன். இந்த ரொட்டீன் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிடுவேன். இப்படி பண்ணுறதுனால அந்த ரோபோ கிளீனரோட ஃபில்டர்ஸும் சரி மிஷினும் சரி ரொம்ப நல்லா லைஃப் வரும். இந்த பின்னாடி இருக்க மாப் பேட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து நான் டெய்லி அந்த மாப் பேடை வந்து டெய்லியுமே நான் வாஷ் பண்ணி தான் வந்து மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போடுவேன். இது உள்ளே வந்து 2 சின்ன ஃபில்டர்ஸ் இருக்கும். இது எல்லா ஃபைன் டஸ்ட்டையுமே வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் சாஃப்ட் ஒரு டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 6 months ஒன்ஸ் டைம் கிடச்சிது அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி தண்ணி போட்டு கூட நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ தட் ஒட்டிகிட்ருக்க அந்த டஸ்ட் எல்லாம் கூட வந்துடும். உள்ளேருந்து நான் எடுத்த குப்பை பார்த்திங்கன்னா வெறும் 2 நாள் குப்பை. நம்ம க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ குப்பை வருமானே தெரியாது. ஆனால் இந்த ரோபோ கிளீனரில் அவ்வளோ கிடக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற க்ளீனப்பில் இந்த மாதிரி மேலோட்டமாக எல்லா டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு திரும்பவும் ட்ரை கிளாத் வச்சு எல்லாத்தையும் க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டுடுவேன். இது வந்து இந்த வாட்டர் டிஸ்பென்சரோட இந்த யூனிட். ஸோ இதோட க்ளீனப் முடிச்சிடும். பட் அந்த யூனிட் அப்படியே திருப்பி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மெயின் டேங்கிள் ப்ரஷ்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆன்டி டேங்கிள்டுன்னு தான் இந்த மாடலில் இருக்கும். பட் எப்படியோ முடி போய் அதில் சுற்றிக்கும் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா. ஸோ அது எல்லாத்தையும் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி இந்த வீல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து அதில் மாட்டிகிட்டு இருக்கிறத எடுத்துருவேன். பார்க்க தான் ரோபோ கிளீனரு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தொட்டால் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி டு மெயின்டைனாக தான் இருக்கும். ஸோ மாப் பேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் க்ளீனப் வந்து ரெடி. இது மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணணுங்கிறது கூட வந்து ஆப்பில் காட்டும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு நம்ம மேப் பண்ணியிருக்க ரூம்ஸை சுற்றி அதுவே க்ளீனப் பண்ணிடும். என்ன ஸ்பீடில் வந்து வேக்கம் போடணும், என்ன லெவல் ஆஃப் வாட்டர் வந்து மாப்பில் வந்து ட்ரிப் ஆகணுங்கிறது எல்லாமே கஸ்டமைசபிள் தான்.
இதை தவிர்த்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வார்ன் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுலேயே இண்டிகேட் பண்ணிடும். அண்ட் நம்ம எத்தனை தடவை க்ளீன் பண்ணியிருக்கோம், என்ன மினிட்ஸில் க்ளீன் ஆகிருக்கு எல்லாமே வந்து லாக்ஸ்லேயும் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ரொம்ப ஹேண்டி இந்த மாடல் ஆஃப் ரோபோ கிளீனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஐ வில் மீட் யூ ஸோ சூன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் see you, take care and bye.